ஹை கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எனிக்மா 2 எபிசோட் 2. எபிசோட் 2 ஸ்டார்ட்லேயே ஹீரோ அன்யாவோட பிரேக்கப் சீன் தான் கட்டுவாங்க. இவங்க ரெண்டு பேரை பற்றி ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் வரும். இது 8வது ஆர்டிக்கல். இவங்க டேட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க மாதிரி ஃபோட்டோ லீக் ஆயிருக்கும். ரிப்போர்ட்டர் சன்யா கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி கேள்வி கேட்டால் அவள் இல்லைன்னு தான் போய் சொல்வா. ஆனால் அவள் இல்லை இல்லைன்னு சொல்லும்போது தான் அவங்க அதிகமாக தோண்ட ஆரம்பித்தாங்க. ஹீரோ ஒரு மாதிரி மூட் அப்செட்லேயே இருப்பாரு. அன்யா என்னன்னு கேட்டா ஹீரோ பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்வாரு. காரணம் கேட்டா ஹீரோக்கு போர் அடிச்சுச்சா. இந்த மாதிரி சொன்னா எந்த பொண்ணுக்கு தான் கோவம் வராது. ஆனா அன்யாக்கு வரல. ஏன்னா அவளுக்கு தெரியும் ஹீரோ இருக்கிறது ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்னு. எனக்கும் இது போர் அடிச்சிச்சு. என்ன நினைச்ச? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்கிட்ட வரேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல ஹீரோ நம்ம பிரேக்கப் பண்றது தான் கரெக்ட்னு சொல்வாரு. ஆனா அன்யாக்கு ஹீரோ மேலே உண்மையிலே ஃபீலிங்ஸ் இருந்தது. அதனால நான் ஒன்று வெறுக்கல, நான் அந்த டீமில் இப்போ இல்லைன்னு சொல்வா. அவள் அந்த டீமில் இல்லைன்னு ஹீரோக்கும் தெரியும். அதனால தான் அவள் பிரேக்கப்பே பண்ணாரு. இப்போ அப்படி இந்த சீன் கட்டாக ஹீரோனுக்கு செம்ம போர் அடிக்கும். அப்போ ஹீரோ ஜன்னல் வழியாக எகிரி குதிப்பாரு. ஏன்னா வெளியில் ஃபுல்லாக சிசிடிவி கேமராஸ் இருக்குது. எப்படியோ இவங்க இந்த ரவுண்டை வின் பண்ணிட்டாங்க. ஆனால் போக போக ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். போன ரவுண்டு ஹீரோயின் நல்லா பண்ணதுனால ஹீரோ நல்லா பண்ணன்னு பாராட்டுவார். அதை கேட்ட ஹீரோனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யாரு ஆஜினா பாராட்டுறதுன்னு. சரி பண்ண சொன்னதை பண்ணியான்னு ஹீரோவும் கேட்க ஏதோ சில மாதிரி ஹீரோயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அது போதாது. இது ஃபைனல்ஸ் வரைக்கும் தாங்கவே தாங்காது. இன்னும் வேணும் நிறைய பண்ணுன்னு ஹீரோ சொல்வாரு. இப்ப அடுத்த ரவுண்டு இந்த நாவல இருக்க ஸ்டோரியை பத்தி சொல்வாங்க. அதான் அந்த மேஜிக் பண்ற பொண்ணு. அவ ரூல சொன்ன மாதிரியே ஒரு மந்திரத்தன்மை வாய்ந்த ஒரு துணியை தேடி போவா. ஃபர்ஸ்ட் அவளோட ஸ்டாப்பு கண்ணாடி மாதிரி இருக்க சில்க் மாம் கிட்ட தான் போச்சு. அதனால அடுத்த ரவுண்டு இவங்க சோலோவெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பார்ட்னர்ஸோட தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. யார் தன்னோட பார்ட்னர்ஸோட கரெக்டாக மேட்ச் ஆகி ஆடுறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ டீம் செலெக்ஷன் நடக்கும். ஒரு டீமில் பின்னு ஹீரோயின், இன்னொரு டீமில் ஜீவ். அன்யா ஹீரோனோட தான் டீம் ஆகணும்னு நினைப்பா. அது ஹீரோவும் நல்லாவே கெஸ் பண்ணுவார். அதுக்காக தான் ஏதாவது பண்ணி அதை மாற்றணும்னு ஹீரோ மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க. ஆனால் அன்யாவோட பவர் ஹீரோவை விட பெருசாக இருக்கு. ஹீரோவுடைய பவர் அன்யா கிட்ட பலிக்கல. ஹீரோவுடைய கையிலிருந்து ஆணியை கொட்டும், ரத்தமாக வரும். எல்லாம் இந்த பண்ணிக்குட்டு பண்ண வேலை தான். அதனால இப்போ ஹீரோயின் அன்யா ஒரு டீம், ஜீவ் மேடே ஒரு டீம். இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள தான் போட்டியே நடக்க போகுது. ஹீரோயினும் அன்யா கிட்ட மற்ற டீமை விட நம்ம ஒழுங்கா பண்ணுவோம், நீ எதிரி தான் இருந்தாலும் நம்ம கரெக்டாக பண்ணுவோன்னு பேசி பார்த்தா அவ ஒத்துக்க மாட்டா. உனக்கு வேணும்னா நீ நல்லா ஆடுனே. அன்யாவும் போக ஹீரோயின் தண்ணி குடிக்க வர. அப்போ ஹீரோ குடிக்காத்துட்டு அவளோட ரிங்கை டச் பண்ண அந்த கிளாஸ் பறந்து போய் கீழே விழும். அன்யாவும் ஓ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க அங்க ஜீவு வயிற்று வெளியில துடிச்சிட்டு இருப்பா. அன்யாவும் நல்ல பொண்ணா போய் ஃபுட் பாய்சன் ஆயிக்குன்னு சொல்லி ஜீவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இந்த டீமை விட்டு லைட்டா போக இந்த ஜீவ பொண்ணு மந்திரத்தை போதி அவ சாப்பிட்ட தண்ணிய வாமிட் எடுக்கிறா. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிட்டா. அன்யாக்கு தேங்க்ஸ் சொல்வா தனியா கூட்டிட்டு வந்ததுக்கு. அந்த தண்ணியில தான் ஏதோ ப்ராப்ளம் ஏதோ நடந்திருக்கு. ஆனா கேமரால எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. சீட்டிங்லாம் பண்றதை பார்த்து டேக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க வின்னிங் ஸ்பிரிட்டோட இருக்காங்களாம், போட்டிக்காக போராடிட்டு இருக்காங்களாம். ஹீரோ செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொன்னா அவன் வேணான்னு சொல்வான். அவனுக்கு சீட்டிங்கும் ஓகே தான், ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கான். அவன் ஷோ நல்லா ஹிட் ஆகுமா. இப்போ ஹீரோயின் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக மந்திரத்தை போட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு தான் டான்ஸ் எடுப்பாருங்க. அன்யா நல்லாவே டான்ஸ் ஆடுவா. ஆனால் அவள் ஒவ்வொரு தடவை டச் பண்ணும்போதும் ஹீரோ கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ரிசல்ட்டுக்கான நேரம். இவங்க ரெண்டு பேரும் அவங்க பார்ட்னர்ஸை பார்த்து கரெக்டாக ஆடணும். ஆனால் அன்யா என்ன பண்ணுவானா ஹீரோயினை முன்னாடி விடக்கூடாதுன்றதுக்காக அவளே எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஆடுவா. இதனால அன்யாவுக்கு 7 பாயிண்ட்டும் ஹீரோனுக்கு 9 பாயிண்ட்டும் கொடுப்பாங்க. ஏன்னா ஒருத்தங்களை பார்த்து நம்ம அதை காப்பி பண்ணி ஆடுறது தான் கஷ்டம். அது ஹீரோயின் நல்லா பண்ணதுனால இந்த ஹீரோனுக்கு 9 பாயிண்ட் கொடுத்துருவான். இந்த அன்யாவும் நடிப்பா ஹீரோனை கட்டி பிடிச்சி ஓ அந்த ஸ்டாச்சுவை யூஸ் பண்றியா. அவர் தொட தொட ஹீரோயின் பண்ணி வச்ச ஸ்டாச்சுலாம் அங்கே உடஞ்சிக்கிட்டு இருக்கும். அதில் தான் ஹீரோ கவுண்ட் பண்ணிட்டு இருந்தார் போல. அப்படியே இந்த சீன் கட்டாக்க இப்போ இந்த டேரக்டர் காலையிலேருந்து மூட் அப்செட்டில் இருக்க உன் பர்சனல் ஃபீலிங்ஸ்லாம் இங்கே கொண்டு வரதுன்னு சொல்ல ஹீரோ பயந்துருவாரு. ஆனால் அந்த டேரக்டர் பேசுறது ஹீரோவோட எக்ஸை பற்றி. அன்யா போட்டியில் கம்மியாக மார்க் வாங்கிட்டல, அதனால தான் ஹீரோ டல்லாக இருக்கதானே நினச்சி அவரே யோசிச்சுப்பாரு. ஆனால் ஹீரோக்கு அன்யா மேலே நம்பிக்கை இருக்கு. அவ எப்படி இருந்தாலும் முன்னாடி வந்துடுவா. இப்போ ஹீரோக்கு இருக்கிற ஆர்வமெல்லாம் ரெண்டாவது டான்ஸ் ஆட போகிறவங்கள பற்றி தான்.
ஹீரோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஆனா அலற சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா இந்த மேடே அவளோட ஷூக்குள்ள யாரோ கிளாஸ் பீஸ போட்டு வச்சிருக்காங்க. ரேமோ ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு செக் பண்ண சொல்ல, அன்யா இந்த மொக்கையான வேலை யார் பார்த்தா? அப்படியே பார்த்திருந்தாலும் எவிடன்ஸ் விட்டுருப்பாங்களான்னு கேட்க, விட்டுருக்காங்க. அன்யாவோட பேக்ல அவளோட பேக்ல தான் கேஸ் பீசஸே இருக்கு. நல்லாவே அன்யாக்கு புரியுது. அவளை யாரோ மாட்டி விட நினைக்கிறாங்கன்னு. சிசிடிவி கேமராவை செக் பண்ணலன்னு சொல்ல, அந்த ஜீவு லைட்டா பயப்படுவா. ஆனா ரே ஓகேன்றவான். இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த படத்தை பார்ப்பாங்க. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் ஜீவ் தான். அவ அன்யாவோட சீப் எடுத்து அதுல இருக்க ஒரு முடி எடுத்து தன்னோட செயின்ல சுத்தி அவளோட முகத்துல தடவுவா. இப்ப திரும்பி பார்த்தா சர்ப்ரைஸ், கேமரால தெரியுது அன்யாவோட முகம். இது அன்யாவால ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் அன்யாவே ஓரம் கட்டிடுவாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கிற பெரிய விஷயம் இந்த பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ ஜீவ தனியா தான் செய்யணும். ஆனா மேடே கெஞ்சுவா அவளும் ஆடுறேன்னு சொல்லி. ரொம்ப வலியோடவே அவ டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுவா. ஒரு கட்டத்துல கீழே விழுந்துருவா. அவ கால்ல இருந்து ரத்தமா வருது. ஆனா டக்குன்னு எல்லா வலியும் போன மாதிரி செம்மையா டான்ஸ் ஆடுவா. மொத்த ஸ்கோர அள்ளிடுவா. ஜீவ் 8 பாயிண்ட், மேடேக்கு 10 பாயிண்ட். இந்த ரவுண்டோட வின்னரே அவதான். என்ன மேஜிக் தான் போட்டான்னு ஹீரோ கிட்ட கேட்டா அவர் அப்புறமா பேசுறேன்னு போயிடுவாரு. இங்க கேமரா முன்னாடி மேடி தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பா. சீக்கிரமாவே அவ குணமாயிடுவலாம். ஆனா கேமரா ஆஃப் ஆன உடனே அங்க வேலை செய்யற 3 பேரையும் முட்டி போட்டு வர சொல்வா. அவங்களும் அப்படி பண்ணுவாங்க. இவ லைட்டா அவளோட பட்டனை ரிமூவ் பண்ண அங்க என்னமோ ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கு. இவங்க 3 பேரும் இவளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. ஒருத்தன் அந்த ரெக்கார்டிங்க பத்தி இவகிட்ட விஷயத்த சொல்லியிருக்கான். இன்னொருத்தன் ஃபேக்கான பிளட் ரெடி பண்ணிருக்கான். இன்னொருத்தி யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி கட்டு போட்டிருக்கா. இவங்க செஞ்ச இந்த வேலை கேட்க மேடே அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்க போறலாம். என்னன்னு பார்த்தா மெழுகுவத்தி எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கா. அவ அப்படி ஊத்த ஊத்த இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. உங்ககிட்ட இன்டர்நெட் இருக்குல்லன்னு அவங்க போனை வாங்கிட்டு யாரோ நம்மள வேவு பாக்குறாங்கன்னு சொல்ல, அது ஹீரோவோட பூச்சி தான். கொண்டுட்டாங்க. இப்போதைக்கு ஹீரோக்கு இவங்க என்ன மாதிரி மேஜிக் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஜீவு ஷேப் ஷிஃப்டிங் மேஜிக்கை யூஸ் பண்றா. மேடை அவ அழகு சார்ந்த மேஜிக்கை யூஸ் பண்றா. ஆனா இவங்க 2 பேரும் டார்கெட் பண்றது அன்யாவை தான். இப்ப அன்யாவை பத்தி தான் சோசியல் மீடியால தப்பு தப்பு போட்டு விட்டா. அன்யா சீட் பண்ணா, சாப்பாட்டுல பாய்சன கலந்தா, அவ எக்ஸ் அந்த க்ரூல தான் இருக்காங்க, 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு அப்படி இப்படின்னு போட்டு அன்யாவோட இமேஜை டோட்டலா டேமேஜ் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் பார்த்து அன்யாவுக்கு கோவம் தான் வருது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஹீரோ தான். அதனால ஹீரோவோட போட்டோ எடுத்து ஆணியை போட்டு எது மேஜிக் பண்ணிட்டு இருப்பா. அப்படி அவ மேஜிக் பண்ண ஹீரோவை கொலை பண்றதுக்காக ஹீரோ இருக்க இடத்துக்கே போயிடுவா. அதாவது அவளோட ரூம்ல தான் இருக்கா. அதே நேரத்துல கொலை பண்றதுக்காக மாயமா போறா. குத்தலான்னு பார்த்தா அங்க ஹீரோ கிளாரிபிகேஷன் மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்காரு. எங்க 2 பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, நாங்க சீட் பண்ணல, அண்ணியா எந்த தப்பு பண்ணலன்னு ஹீரோ டைப் பண்ணிட்டு பாரு. அதை பார்த்த உடனே இவளுக்கு மனசு இறங்கிடுச்சு. ஹீரோவும் தான் பின்னாடி யாரும் இருக்கான்னு திரும்பி பார்த்தா அண்ணியா தான். அதான் ஹீரோ பார்த்துட்டாரே, இவ்வளவு தூரம் வந்துட்டா. 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் குடிக்கலான்னு கூப்பிடுவா. ஹீரோவும் சரின்னு குடிக்க இவ போதை ஆயிட்டா. வளரிட்டு இருப்பா. உண்மையை சொல்ல பண்ண அண்ணியாக்கு பவர் அதிகம் தான். ஆனா மத்த 2 பேரையும் இவ ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டா. அவங்க கேப் கிடைச்சதுல ஆன்யாவை அட்டாக் பண்ணிட்டாங்க. ஈஸியா அவங்க வின் பண்ணத ஆன்யாவால ஏத்துக்கவே முடியல. அப்ப ஹீரோவும் சொல்வாரு, இங்க பாரு, பப்ளிக்கோட ஒப்பீனியன் இந்த கான்டெஸ்ட்ல தேவையில்லைன்னு தெரிஞ்சும் அந்த நியூஸை போட்டிருக்கானா உன்னும் உடைக்கதான். நீ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு ஹீரோ சொல்ல, ஆனா ஆன்யா கொஞ்சம் சோகத்துல தான் இருக்கா. அது பத்தா குறைக்கி ட்ரிங்க் வேற காலி ஆயிடுச்சு. அவளுக்கு அப்படியே எரிச்சலா இருக்கும். இதுவும் காலி ஆயிடுச்சுன்னு அவ புலம்பிட்டு இருக்க, ஹீரோக்கு அன்யாவோட இந்த சைட் ரொம்ப புதுசாவே இருக்கு. அன்யாவும் நீ என்ன பிரேக்கப் பண்ணாம இருந்தா நிறைய சைடை பார்த்துருப்பேன்னு சொல்ல ஹீரோ ஸ்மைல் பண்ணுவாரு. அப்ப அன்யாவும் நம்ம பிரேக்கப் பண்ணும்போது நம்ம ரிலேஷன்ஷிப் இந்த கான்டெஸ்ட்ல டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு உனக்கு தெரியும்லன்னு சொல்ல ஹீரோ ஆமான்னு தலையாட்டுவாரு. அன்யா நம்ம டேட் பண்ணும்போது உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருந்தான்னு கேட்க, இப்ப அது பேசி என்ன ஆக போகுது? அன்யா சிரிச்சுட்டே ஹீரோ கிட்ட வந்து கிஸ் பண்ணிடுவா. அவ ஒரு முடிவு எடுத்துட்டா. ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. எப்படியோ இவரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு. மெய்டேக்கும் ஜீவுக்கும் அந்த ட்ரெஸ் கிடைக்கிறதுல அன்யாக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டா. இப்பதான் இவங்க 2 பேரும் டீம் ஆயிட்டாங்களே, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிக்கலாம். 1 ஹவர்ல அந்த ஷோகேஸ் ரூம்ல மீட் பண்ணு அன்யா சொல்லிட்டு போக, அன்யாவும் டீட்டெயில் எடுத்து அந்த ரூம்க்கு போனா அங்க அந்த ட்ரெஸ் போட்டு அந்த பேய் நிக்கிற மாதிரி இருக்கும். பூங்காவோட பேய், அந்த நாவல்ல இருக்கிற அந்த மேஜிக் உமனோட பேய். அன்யா பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அன்யாக்கு எதிரா யாரோ ஒருத்தங்க பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. இது யாருன்னு தெரியல. திடீர்னு அன்யா அலற சத்தம் தான் கேட்கும். ஹீரோ அந்த சத்தத்தை கேட்டு போட அங்க போய் ஹீரோ பார்த்தா யாரோ அன்யாவை தாக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மேஜிக் போட்டு உள்ள போலான்னு பார்த்தா முடியல. அந்த மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஹீரோவே தள்ளி விட்டுருது. அந்த பிளாக் மேஜிக் போட்டிருப்பாங்க 4 சிலையை முன்னாடி வச்சிருப்பாங்க.
அதுல ஒரு சிலை அன்யா கனது. அந்த சிலையோட கைய அவங்க உடைக்க இங்க அன்யா வலியில துடிச்சிட்டு இருப்பா. ஈரமும் கதவு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அங்க டைரக்டர் ரேணு எல்லாரும் வந்துருவாங்க. உள்ள அன்யாவும் நான் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அவனோட சத்தம் சுத்தமா நின்னு போயிடும். ஹீரோ கதவு உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க அன்யா கையெல்லாம் உடைஞ்சு காலெல்லாம் உடைஞ்சு செத்து கிடப்பா. இது எல்லாமே அந்த எனிக்மாவுடைய வேலைதான். அப்படியே இந்த செகண்ட் எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, ஹேவ் எ நைஸ் டே.